அடுத்தபடியாக திண்டுக்கல்ல இருந்து நம்ம ஆஸ்ட்ரோ மகேஸ்வர ஜோதிட நிலையம் என்கின்ற ஆஸ்ட்ரோ சடைஜி அவர்கள் நம்மிடையே பேச வருகிறார். ஆஸ்ட்ரோ சடைஜியும் செல்வமும் 10 வருஷமா நம்மளோட தொடர்ந்து இருக்கிறார்கள். நம்ம சங்கத்துக்கு ஆலோசனைகள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். திரு சடையப்பா அவர்களை நம்ம சங்கம் மருக வருகை என வரவேற்கிறது. சடைஜி அவர்களுக்கு நம்முடைய சங்க செயலாளர் பொன்னாடை பொத்தி கௌரவித்தார். இங்க நின்னுங்க. உயர்வானதை உரியவர்களுக்கு பாரம்பரியம் பாதுகாப்பதற்கு என்ற தாரக மந்திரத்துடன் எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல தெய்வமாம் பழனி தண்டாயுதபாணி அருள வேண்டும் என வேண்டிக் கொண்டு, இப்ப நம்ம பேசக்கூடியது என்னன்னா தனம். ஏன்னா இப்ப செல்வஞ்சி பேசினாங்க இல்லையா, அதனுடைய பார்ட் 2 இது. அவர் பார்ட் 1 பேசிட்டாப்ல, இது பார்ட் 2 1. ரெண்டாவது என்னன்னா, நம்ம வாரா ஜோதிட குழுமம் இளையவர்களை எப்போதும் என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கும். ஒரு புது ஜோதிடர் அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அப்படின்னா முதல் அழைப்பு வாராட்டிருந்த வரும். முதல் அழைப்புல அவங்க பேச வச்சுட்டாரு அப்படின்னாக்க அவர் ஹாயா உட்காந்துருக்காரு. அப்புறம் நீங்களே மீண்டும் 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 வந்துகிட்டே இருப்பீங்க. ஏன்னா இது 2014 இருந்து நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா இந்த சங்கம் இதுக்கு பிறகு நிறைய சங்கங்கள் போயிருச்சு, இதுக்கு முன்னாடியும் நிறைய சங்கங்கள் போயிருச்சு. ஆனா இந்த சங்கம் வாரா சங்கம் மட்டுமே ஜோதிடர்களுக்கு மதிப்பளித்து ஒரு தரமான ஒரு நிலையில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி இந்த புது ஜோதிடர்கள் இன்னைக்கு ஜோதிடத்தை கையாளக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா பிரமிப்பை ஏற்படுத்துது. ஏன்னா புது புது விஷயங்களை அவர்கள் அனுபவத்துக்கு கொண்டு அதை சரியான முறையில ஆய்வு செய்து அந்த ஆய்வினுடைய வெற்றி தோல்விகளை சொல்றாங்க. இன்னைக்கு என்னன்னா மூல நூல் படிக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஆனா அந்த மூல நூல் கருத்துக்களை ஒப்பீடு செய்து இது சரியா இருக்கு சரியா இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு திறமை வேணும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மூல நூல்களை மூலம் படிக்கும்போது நமக்கு ஒரு தயக்கம் இருக்கு. ஏன்னா அது புரியுதோ புரியலையோ, அல்லது யாராவது பேசும்போது ஒரு பெரிய மேதாவிகிட்ட போய் மாட்டிடுவோமோ, அவர் பேசாம கடற்கரை ஒரு 10 பாட்டை சொல்லிட்டாதான் நம்ம என்ன பண்றது அப்படின்னு பயப்படுறோம். பாட்டு தான் சொல்லணுங்கிறது இல்லை, நம்ம புரிந்த விஷயங்களை தெரிந்த விஷயங்களை ஒப்பீடு பண்ணி அதை நம்ம ஒரு முறைக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வளர்ச்சி. ஏன்னா இன்னைக்கு காலையில இருந்து பேசினவங்க எல்லாருமே வாஸ்து கூட ஒரு மாறுபட்ட கோணத்துல பாக்குறாங்க. ஏன்னா அன்னைக்கு மயன் வாஸ்து அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தது. அந்த நிலையிலிருந்து நாங்க எவ்வாறு வேறுபடுறோம் அல்லது எவ்வாறு நவீன முறையில இந்த வாஸ்தை நம்ம பாக்குறோம் அப்படிங்கிற முறையோட கொண்டு போறாங்க. அதே மாதிரி ஜோதிடமும் இன்னைக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்கு. ஏன்னா நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 2 பேர் பாரம்பரிய மூல நூல்கள் கருத்தை எடுத்துட்டு வாசித்தாங்க. அது மிக ஒரு அற்புத ஆற்றல். ஏன்னா எப்ப நீங்க மூல நூலை எடுத்து கையில வாஸ்தாவும் தப்பு இல்லை, ஒரு பேப்பர்ல எழுதி கூட வாசிங்க. ஆனா இது உங்களுக்கு தெளிவு கொடுக்கும். எந்த தெளிவு கொடுக்கும் அப்படின்னா, அன்றைய சூழலுக்கு நம்ம சித்தர்களும் சரி ஞானிகளும் சரி இந்த முறையில இந்த ஜோதிடத்தை கையாண்டு இருக்காங்க. ஆனா இன்றைய நவ நாகரிகத்துக்கு இதை எப்படி நம்ம மாத்தி சொன்னா ஒரு பலன் அளிக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு மேம்படும். ஏன்னா ஒரு தாத்தாவோ பாட்டனோ நமக்கு இதுதான் பாதை இப்படிதான் போகணும்னு வழிகாட்டாம நம்ம ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரிதான் ஜோதிடத்திலயுமே நிறைய நூல்கள் படிங்க, படிச்சுட்டு அதே பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா நம்ம சிந்திக்கிறோம். அப்ப சிந்திக்கும் போது எனக்குன்னு ஒரு விஷயம் புதுசா தோணும். அந்த தோணுற விஷயங்களை ஜாதகங்களோட ஒப்பீடு பண்ணுங்க. அப்படி ஒப்பீடு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அந்த மூல நூல்ல இருக்கக்கூடிய பாட்டு உங்களுக்கு மனப்பாடம் ஆகலினாலும் அதனுடைய விதி அப்படியே மனப்பாடம் ஆயிடும். ஒரு ஜாதகத்துல பொருத்தி பார்த்து அது சரியா வந்துருச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு அது மனப்பாடமே ஆகலினாலும் அந்த விதி மனப்பாடம் ஆயிடும். 1. 2வது என்னன்னாக்க நீங்க எந்த நூல்ல வாசித்தீங்களோ அந்த நூல் பேர் உங்களுக்கு ஞாபகமா வந்துடும். அப்ப அந்த நூலுடைய பேர் யாவது வருது, அந்த பாடம் நமக்கு யாவது வரலைனாலும் கூட விதி மனப்பாடம் ஆகுது. அந்த விதியை பல ஜாதகங்களை நம்ம குறித்து பார்க்கும்போது
அதுல எங்கெல்லாம் பிழை இருந்திருக்கு, அது எழுத்து பிழையா அல்லது வந்து அன்றைய கால சூழலுக்கு வந்து அவங்க தவறா பார்த்திருக்காங்களா, நம்ம இப்படி எப்படி அணுகலாம் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம அதுல கொண்டு வர முடியும். அப்ப அந்த ஒரு அமைப்புல தான் இன்னைக்கு வந்து ஜோதிடம் வந்து போயிட்டு இருக்கு. அப்ப புதிய நபர்களுக்கு இந்த வாரா ஜோதிடம், இந்த ஜோதிட குழு எப்போதும் உறுதுணையா இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால வந்து நம்ம முதல்ல பேச போறோமே, நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறாங்க, அங்க போய் நம்ம என்ன பேசுறது, ஏதாவது தவறா பேசிடுவோமா அப்படிங்கிற பயம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா 2014 நான் முதல்ல வந்து இந்த சோசியல் மீடியாக்குள்ள வரேன். நம்ம ஜாதகம் அதுக்கு முதல்ல ரொம்ப வருஷம் நம்ம பார்த்தாலும் கூட சோசியல் மீடியாவில வந்து நம்ம இல்ல. அப்ப 2014 உள்ள வந்தப்ப அந்த சிறு சிறு பதிவுகளை பார்த்த உடனே வந்து பால் சார் வந்து கூப்பிட்டாரு, நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து பேசுங்க, மீட்டிங் வந்து நாங்க வருஷம் போறோம். அப்போ 11 வருடத்துக்கு முன்னாலேயே அப்ப வந்து என்னன்னா அந்த அந்த இளமையில அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை இவர் கூர்ந்து கவனிக்கிறார் பால் சார். அப்ப கவனிச்சு இவங்களுக்கு வந்து நம்ம ஏன் ஒரு அடித்தளத்தை அமைச்சு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்புல அவர்களுக்கு முதல் பேச்ச வந்து உருவாக்கி கொடுக்கிறார். அப்ப என்னன்னா அந்த அந்த கன்னி பேச்சிலேயே வந்து உங்களுடைய ஆற்றல் வெளிப்படுது. அப்ப வெளிப்படுத்துவதற்கு, உங்களை வந்து வெளியே கொண்டு வருவதற்கு இந்த மேடை வந்து மிக அற்புதமான மேடை. அதனால நிச்சயம் எல்லாரும் பயன்படுத்திக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப தனக்காரர்கள் பணம், நம்ம யாராவது பணத்தை விரும்பாதவங்க யாராவது இருப்போமா? பணம் என்றாலே எல்லாத்துக்கும் தேவை. ஏன்னா அடிப்படை ஒரு குடும்பம் நடத்துவதற்கும் நம்மளுடைய அத்தியாவசியமான விஷயங்களை பூர்த்தி செய்வதற்கும் பணம் இன்று அமையாதது. ஆனா இந்த பணம் தனம் அப்படின்னு வந்து நம்ம பேசினாலே எல்லாருடைய முகத்திலையும் ஒரு பெரிய சந்தோஷம் வரும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பொருளாதாரத்தை வச்சு, இந்த பணத்தை வச்சுதான் நம்மளை தரம் பிரிக்கிறாங்க. நீங்க எவ்வளவு பெரிய குணவான்களா இருந்தாலும் சரி, பெரிய தர்ம கர்த்தாவா இருந்தாலும் சரி, அந்த தர்மம் பண்ணுவதற்கே பணம் தான் தேவைப்படுது. ஏன்னா நீங்க பணத்தை வந்து அள்ளி அள்ளி ஒரு இடத்துல தானமா கொடுக்கும் போது நீங்க வல்லன்னு உணரப்படுறீங்க. அப்ப அந்த பணமோ தனமோ ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நம்ம வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த பணம் அல்லது இந்த தனம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதை நம்ம சொல்லுவோம், தனஸ்தானம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே இருக்கு. ஆனா தனக்காரர்கள் நம்ம யார முதல்ல சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவை தான் சொல்றோம். ஆனா குரு மட்டும்தான் தனத்தை உருவாக்குறாரா, பணத்தை உருவாக்குறாரா? நிச்சயமா கிடையாது. அடுத்தடுத்த ஸ்டெப்ல மற்ற கிரகங்கள் இருக்கு. அப்ப வந்து பணத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் போது பணக்காரர்கள் குருவை வந்து நம்ம சொன்னாலும் அதுக்கு அடுத்து சுக்கிரன் அதுல இடம்பெறாரு. அதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சனியும் இடம்பெறாரு. அப்ப வந்து குரு சனி இவர்கள் மட்டும்தானா? சூரியன் அதை விட பெரிய அமைப்புல இருக்கிறார். அப்ப இவர்களை தவிர்த்து வேற யாருமே இல்லையா அப்படின்னா ராகு, இவங்க எல்லாத்தையும் காலி பண்ற நிலையில் இருக்கிறார். ஏன்னா இந்த கிரக வரிசை எதற்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்ல இவங்க எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் வந்துருவாங்க. தனக்காரர்கள் பணக்காரர்கள் குருவை நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா அவர் வந்து குரு பகவான் வந்து பாருங்க, ஒரு சாத்வீகமான முறையில தான் பணத்தை ஈர்க்க ஆசைப்படுவார். ஒரு அடிதடியெல்லாம் வந்து போக மாட்டார். ஒரு ஊழல் செஞ்சாலும் கூட அதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவார். ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல்ல பெரும் பெரும் பதவிகள் இருக்கிறவங்க அந்த ஊழலுக்கு முக்கிய காரணம் நீங்க பாத்தீங்கன்னா யாராரும் சொல்றோம், ராகுன்றோம், சூரியன்றோம். ஏன்னா சூரியன் பலன் இல்லாம அரசியலுக்கு போகல அப்படிங்கிறோம். ஆனா அவங்களே அந்த பணத்தை ஒரு மறைமுகமாக கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்காம அளவுக்கு ஒரு ஊழலை பண்ண முடியுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா குருவினுடைய பலம். ஏன்னா இவர் தான் வந்து அறிவுக்காரர்கள், மந்திரிக்காரர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த மந்திரி பொறுப்புல இருக்கும்போது எப்படி போய் ஒரு ஊழலையோ அல்லது பணத்தையோ நம்ம சம்பாதிச்சா மற்றவர்களால் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற சூட்சுமோ குருவுக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் குருவை பணக்காரங்கிற ஒண்ணு. ரெண்டாவது, பணக்காரங்கள்ல எந்தெந்த இடத்துல பணம் வந்து கொளிக்கக்கூடிய இடமா இருக்கு. ஒரு புதையல கூட இவருடைய அனுமதி இல்லாம நம்ம எடுக்க முடியாது. மாண்டி வந்து புதையலுக்கு அதிபதினு சொல்லலாம், புதையல் காரகன்னு சொல்லலாம். ஆனா அந்த புதையல் இருக்கிறத ஒரு தனி மனிதனுக்கு காட்டி கொடுத்து அந்த தனி மனிதனும் அந்த புதையலை எடுத்து கவர்மெண்ட்டுக்கே தெரியாம வச்சுக்கணும் அப்படின்னா குருவனுடைய அனுகிரகம் இருக்கணும். குருவனுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னாக்க அந்த தனமோ பணமோ நீங்க மறைச்சு வைக்க முடியாது, முதல் சேமிக்க முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப முதல் தரமான கிரகம் பண கிரகம், பணத்தை ஈர்க்கக்கூடிய கிரகம், பணத்துக்கு அதிபதி, தனத்தை வந்து மேன்மைப்படுத்தக்கூடிய தன்மையில இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் குரு. அதே சமயத்துல இந்த குரு இன்னொரு விஷயம் நம்ம சொல்றோம், புத்திரக்காரகங்கிறோம். ஏன்னா நீங்க சொத்து சேர்க்கறது எல்லாம் உங்களுடைய வாரிசுக்கு தான். வாரிசு இல்லாதவங்க சொத்து சேர்க்கலை அப்படின்னு கேட்டா சேர்க்கிறாங்க. ஆனா அவர்களுடைய தேவைகள் பாருங்க ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப அவர்களுடைய வாழ்க்கைக்கு பிறகு அந்த குழந்தை இல்லாத தன்மையில இருக்கிறதுனால அது வந்து ஒரு பொதுமக்கள் பார்வைக்கு போயிருது, பொது தொண்டா மாறிடுது. ஆனா இவர்களுடைய முக்கிய நோக்கம் இந்த தனப்பணம்ங்கிறது முதல் பிரியாரிட்டியா குருவுக்கு கொடுக்க காரணம் வாரிசு என்ற அடிப்படையில குருவனுடைய தன்மை புத்திரன் என்ற அமைப்பில் வருவதாலாம் அந்த சொத்து பணத்துக்கு வந்து எல்லாரும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த வாரிசுகளுக்கு எதையாவது நம்ம கொடுத்துட்டு போகணும்.
ஒரு நிலமா கொடுத்துட்டு போகணும், காசா கொடுத்துட்டு போகணும், பணமா கொடுத்துட்டு போகணும், ஏதோ ஒண்ணு வந்து நம்ம கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த இன்றியமையாத வாரிசு தன்மைக்காக வேண்டியதான் பணம் என்ற தனஸ்தானத்திற்கு குருவை வந்து அதிபதியா கொடுத்தாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த நிலை. ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரே ஒரு காரகத்துவத்தை மட்டும் தான் நம்ம எடுத்து பேசுறோம். அதே காரகத்துவங்கள்ல நிறைய கிரகங்கள் அதே தன்மையில் செயல்படுது. என்ன, அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய இடமும் தளமும் வெவ்வேறு தளமா இருக்கு. இப்ப குருபாவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் ஒரு நியாயமான முறையில, ஒரு சாத்வீகமான முறையில, அது ஊழல் கூட தெரியாத அளவுக்கு பண்ணக்கூடிய. இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறோம், அதை வந்து 102க்கு வித்தோம்னா அது ஊழல் இல்லை, அது தெரியவும் தெரியாது, 2 ரூபாய் தான் அப்படிங்கிற ஒரு நிலை. அதே மாதிரி அதை வாங்கக்கூடிய 102 ரூபாய்க்கு அவன் வந்து பெருசா கவலைப்பட மாட்டான். 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, 2 ரூபாய் சேர்த்து வைக்கிறாரு, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு தன்மையோட நம்ம வந்து கடந்து வந்துடுறோம். ஆனா இதுவே 110க்கு விற்கிறோம் அல்லது 120க்கு வச்சோம்னா அவன் கேள்வி கேட்பான், சார் இதுல 100 ரூபாய் தான் போட்டுருக்கு, நீங்க 110ன்னு விற்கிறீங்க. அப்ப 2 ரூபாய்க்கு கேள்வி இல்லாத அதே தன்மை, அதே பணம் 110ங்கிறப்ப கேள்வி எழுப்புதுன்னா என்ன காரணம்? அந்த 10ங்கிற இடத்துல அந்த பிரமாண்டத்தை வந்து காட்டிடுது. அப்ப பிரமாண்டம் இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கறதுக்கு காரணம் இந்த குரு தான். சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, வட்டி தான் வாங்குறேன் ஆனா ஒரு நியாயமான வட்டி தான். வட்டிங்கிறதே தப்புன்னு நம்ம சொல்றோம், அவர் ஒரு நியாயமான வட்டின்னு வந்து அங்க கோரிட்டு பாருங்க, அந்த இடத்துல அவர் நிக்கிறாரு, பரவாயில்ல. அப்ப வந்து இவர் ஒரு நியாயமானா இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த தன்மை வந்து இவர் வந்து ஒரு மேலான தன்மைக்கு கொண்டு போயிருது அப்படிங்கிறத பாக்குறோம். அதுக்கு அடுத்து 2வது சுக்கிரன். ஏன் இந்த 2வது வந்து சுக்கிரனை நம்ம எடுக்கணும்? தனக்காரர்கள் நம்ம குருன்னு எடுத்துட்டோம், பணக்காரர்கள் பணத்துக்கு அதிபதி, நிதிக்கு அதிபதி, சேமிப்புக்கு அதிபதி, எல்லாத்தையும் இவர் வந்து கொடுத்துட்டோம். அப்ப ஏன் திரும்ப சுக்கிரனையே வந்து இந்த பணம் என்ற தளத்துக்குள் நம்ம கொண்டு வந்து இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சுக்கிரன் முதல் பிரியாரிட்டி மனைவி. நீங்க எவ்வளவு சம்பாதிச்சுட்டு வந்தாலும், எவ்வளவு ஆடம்பரமா வாழ்ந்தாலும், மனைவி வந்து ஒரு கட்டுக்கோப்பான நிலைக்கு உங்களை உருவாக்கல அப்படின்னாக்கும் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஊழலித்தனத்தில் போயிடும், ஒரு பணம் நிக்காது. காரணம்னா அந்த குருவுடைய அந்த ஆளுமைய, அதனாலதான் அவர் வந்து தேவகுருன்னு ஒரு அசுர குருன்னு சொல்றோம். ஏன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த ஆடம்பரமும் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் தான் இருக்கு. ஏன்னா மனைவியால் வரக்கூடிய வரதட்சணையிலிருந்து, ஒரு பெண்களால் ஈர்க்கக்கூடிய தன்மையிலிருந்து, வீட்டில் இருக்கக்கூடிய கட்டில், பீரோ, அலங்கார பொருள், ஆடம்பர பொருட்கள் எல்லாத்தையும் சுக்கிரன் நிறைஞ்சிருக்கான். நீங்க சுக்கிரனை கையில் எடுக்காம நீங்க வந்து ஒரு வசதியானவன்னு சொல்றதுக்கோ, ஒரு ஆடம்பர பிரியர் என்று சொல்வதற்கோ வாய்ப்பே இல்லை. அப்ப தனத்தை ஈர்ப்பதுல சுக்கிரன் குருவுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கிரனுக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா சுக்கிரன் ஒருத்தருடைய கவர்ச்சி. நீங்க பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு ஜவுளி ஷோரூம் இருக்குனாலும் கூட சுக்கிரனுடைய ஆதிக்கம் இல்லாம அங்க வளராது. அந்த கவர்ச்சியை வந்து நம்ம காட்டணும். ஒரு பொம்மையை வச்சுட்டு அந்த பொம்மைக்கு சேலையை உடுத்தி ஒரு பொட்டு வச்சு பூ வச்சு காட்டினாது பாக்குறதா அந்த பொம்மையை பாக்குறான். பொம்மையை பார்த்துட்டு என்ன பண்றான், ஆஹா சரி நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து ஒய்ஃப் போய் ஆட்டோமேட்டிக்கா கேட்கிறான். அப்ப கேட்கும் போது இங்க எடுத்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறான். இவங்கிட்ட பணம் இல்லைனாலும் கூட கடனையாவது வாங்கி, வட்டிக்காவது வாங்கி அந்த பொருளை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா இந்த சொல்லுவாங்க ஆள் பாதி ஆடை பாதி. அப்ப அந்த ஆடைங்கிற அந்த ஆடம்பரத்துல இருக்கக்கூடியவன் சுக்கிரன். அப்ப பணம் என்ற அந்த அமைப்புல குருவுக்கு அடுத்து சுக்கிரன் இருக்கான். அப்ப ஏன் இந்த சுக்கிரனுக்கு இவ்வளவு ஒரு மதிப்பு அப்படின்னா, ஒரு பெண்கள் வந்து ஒரு கணவரை மதிக்கக்கூடிய இடம் தனம் பொருளாதாரத்துல முதல்ல, அப்புறம் தான் வந்து தாம்பத்தியம், குழந்தை குட்டி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து போகுது. இங்க நல்ல ஒரு சம்பாத்தியம் பெறுவதற்கு குருவுக்கு அடுத்து சுக்கிரன் வந்து வலிமை இருக்கணும். அப்பதான் முதல்ல வந்து நம்ம என்ன சொல்றோம், பெண்களை ஈர்க்கணும். பெண்களை ஈர்க்கிறதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை. சுக்கிரன் நல்லா இருந்து கையில பணப்பழக்கம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா பெண்களை ஈர்க்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திரம். ஏன்னா குருவுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய குரு எப்படிலாம் வந்து சாத்வீகமா செயல்படணும்னு நினைக்கிறதோ அதற்கு ஆப்போசிட்டா வந்து சுக்கிரன் செயல்படுவார். நீங்க எவ்வளவு பெரிய ஆடம்பரத்தை நீங்க காட்டணும்னாலும் சுக்கிரனுடைய தயவு நிச்சயம் வேணும். ஒரு கார்ல வந்து அப்படியே பந்தோபஸ்தா வந்து நீங்க இறங்கணும் அப்படின்னா உள்ள யாருங்கிறதெல்லாம் அவன் பார்க்க மாட்டான். யாரோ ஒரு பெரிய நபர் வருகிறார், ஒரு ஆடம்பரமான பணக்காரர் வருகிறார் அப்படின்னு சொல்லி நம்மளை கூர்ந்து கவனிக்க இருக்குது. இப்ப அரசியல்வாதிகள்லாம் ஏன் அவ்வளவு பெரிய கார்ல போகணும்? சூரியன் ஆதிக்கம் உள்ளவங்க தானே. அரசியல்ல வந்து அவ்வளவு மேலோச்சி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபர்கள் ஏன் ஒரு பந்தவத்தான கார்ல வரணும்? சுக்கிரனுடைய ஆளுமை அங்க வெளிப்படணும். நான் வந்து ஒரு ஆடம்பரமான மட்டுமல்ல, அத்தியாவசியத்தின் அடிப்படை அப்படிங்கிறத வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லையா அந்த சுக்கிரனுடைய ஆளுமையை நம்ம வந்து வெளிப்படுத்துறோம். அப்ப இந்த அசுரகுரு, தேவகுரு இவர்களுடைய இணைவு தான் ஒரு பெரிய தன்மைக்கு வந்து உருவாக்குது. அப்ப இவர்களுடைய நிலையில இவர்கள் மட்டும்தான் தனம் பணத்துக்கு அதிபதியா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா அடுத்த நிலையில சனி பகவான் இருக்கிறார். சனி உழைப்பு இல்லாம யாருக்காவது பணம் வருமானு கேட்டீங்கன்னா நிச்சயம் கிடையாது. சும்மா சேர்ல உட்காந்து 2 எழுத்து எழுதுனவங்க கூட அவங்க உழைக்கிறான்னு அர்த்தம்.
ஏன்னா அவன் உடம்புக்கு மனதிற்கு உழைப்பு கொடுக்கலினாலும் அறிவு சார்ந்த உழைப்பு அங்க போடுறான். அப்ப உழைப்பு என்பது அவ்வளவு பெரிய ஒரு மேலோங்கி இருக்கக்கூடியது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவெல்லாம் குப்பை கழிக்கிட்டு இருந்தான்ப்பா, ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரன், அத்தனை மந்திரிகள் அவங்கிட்ட போய் நிக்கிறாங்க. அப்ப நிக்கிறதுக்கு என்ன, அந்த குப்பை என்ற ஒரு விஷயம் ஒரு பெரிய கோடீஸ்வர தன்மைக்கு உருவாக்குறது சனி பகவான். அதற்கு முக்கிய காரணம் என்ன, உழைப்பு. காலம் நேரம் பார்க்காம, அசிங்கம் பார்க்காம, எந்த சூழ்நிலையும் பணம் என்ற ஒரு விஷயத்தை முக்கியமாக கொண்டு, ஏன்னா உழைப்பு என்பது முதல்ல பணத்தை அடிப்படையாக கொண்டதுதான். உழைப்புங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்றோம், முதல்ல ஒரு வார்த்தை சொல்லுவோம், பசிக்காக உழைக்கிறோம், சாப்பாட்டுக்காக உழைக்கிறோம். அது நிறைவேறிட்டு அடுத்து என்ன, ஒரு சாதாரண நல்ல வேட்டி துடி தேவைப்படுது, ஒரு நல்ல ஆடை ஆபரணம் தேவைப்படுது, இதுவும் நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு வீடு வேணும், நல்ல ஒரு ரிச்சா தூங்குறதுக்கு. அதுக்கு அடுத்து அப்ப இந்த ஆசைகளை தூண்டுவது உழைப்பு அப்படின்னாலும் கூட அந்த உழைப்பை சரியான முறையில நமக்கு கொடுத்து இந்த உழைப்பு மூலம் உயர்வது அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய தன்மை பாத்தீங்க அப்படின்னாக்க சனி பகவானுக்கு தான் இருக்கு. அப்ப உழைப்புக்காரங்க நம்மளுடைய ஜாதகத்துல ரொம்ப வலுவா இருக்கும். ஏன்னா ஏன் இந்த பணம் என்ற விஷயத்துல ஒரு ஸ்டெப்பா போறோம் அப்படின்னா, எல்லா கிரகங்களுக்கும் பணத்தின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கு, எல்லா கிரகங்களும் பணத்தை கொடுக்கும். ஆனா எல்லா கிரகங்களும் கொடுக்கிற பணத்தை அது ஏதோ ஒரு வகையில் நம்ம இழப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறோம். ஆனால் இந்த குரு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், சூரிய பகவான், ராகு பகவான் இவர்கள் ஒரு தரமான ஒரு பொருளாதாரத்தை, தரமான பணத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா முதல் பிரியாரிட்டி இவங்க சேமிக்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. அந்த சேமிக்கிற தன்மையை நாம மறந்து அல்லது மற்ற கிரகங்களுடைய தொடர்பால் அந்த சேமிப்பை நாம இழக்கும் போதுதான் பரதேசி ஆகிடுறோம். ஏன்னா அதை எப்படி செலவு பணம் வரும் நம்ம கிட்ட, இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் வந்துச்சுன்னா நாளைக்கு 100 ரூபாய் வரும், நாளைக்கு கழிச்சு 100 ரூபாய் வரும். அப்ப இப்படி 100 ரூபாய் வரும்போது ஒரு பெரிய பணத்தொகை ஏற்பட்டுது. அப்ப அந்த பணத்தொகையை நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம முடிக்கிறோம். அப்ப என்ன பண்ணாதுன்னு தெரிய முடிக்கிற அந்த நேரத்துலதான் ஒரு கேது பகவான் இன்று பகவான், கேது பகவான் ஆனார்னா என்ன ஆகும், மொத்தத்தையும் காலி பண்றதுக்கு தயாரா இருக்காருன்னு அர்த்தம். அப்ப நாம என்னன்னா சாத்வீகமா யோசிக்கணும், இது யார் கொடுத்தது, எந்த உழைப்பின் மூலம். நீங்க எப்ப வேணாலும் பணத்தை சம்பாதிக்கிற பெரிய விஷயமே இல்லை, அந்த பணத்தை நீங்க எவ்வாறு சம்பாதிச்சீங்கன்னு யோசிங்க. குருவால் சம்பாதிச்சிருக்குமா, சுக்கரனால் சம்பாதிச்சிருக்குமா? ஏன்னா சிலர் மனைவியால் பெரிய பணக்காரனானவங்களா இருக்கிறாங்க, பெரிய கோடீஸ்வரலாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது, அதுல வாரிசு இல்லாத இடத்துக்கு அவர் கணவரா போறது அப்படிங்கிற நிலையில ஒரு பெரிய பணத்தை ஈர்க்கக்கூடிய பெரும் தன்மையில் இருக்கிறாங்க. அப்ப இந்த நிலையெல்லாம் அந்த ஸ்டெப்பா மாறுவதற்கு மெயின் காரணம் அந்த பணம் தான். அப்ப நம்ம எவ்வாறெல்லாம் இந்த பணத்தை நம்ம ஈட்டணும், அப்ப யாரெல்லாம் நமக்கு இந்த பணத்தை கொடுத்தா, அப்ப நம்ம ஜாதக ரீதியாக நமக்கு எந்த கிரகம் இந்த பணத்தை கொடுத்தது, அப்ப இந்த பணத்தை அழிப்பதற்கு அதற்கு நேர் ஆப்போசிட் கிரகம் தான் அந்த பணத்தை அழிக்கவும் செய்யும், நம்மளை ஒரு கீழான மோசமான நிலைக்கு கொண்டு போகுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப புரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு தற்பாதுகாப்பு. நம்ம தற்பாதுகாப்புனா என்ன, நம்ம சேமிக்கிறங்கிற பேர்ல வட்டிக்கு பணம் கொடுத்துறோம். ஏன்னா வட்டி என்பது சேமிப்பு தானே, அதுவும் கூட கூடுதலா பணம் வருது. 100 ரூபாய் கொடுத்தா 110 ரூபாய் வருது, 120 ரூபாய் வருது. அப்ப ஏன் அப்படி சேமிக்க கூடாதுங்கிற அந்த ஆசை. ஆனா இது உழைப்பு, நம்ம உழைப்பு மூலம் வந்தது. நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், நாம சொல்லக்கூடிய குரு பகவானா இருந்தாலும் சரி, சுக்கரனா இருந்தாலும் சரி, சனியா இருந்தாலும் சரி, சூரியனா இருந்தாலும் சரி, ராகுவா இருந்தாலும் சரி, இவர்கள் உழைப்பு இல்லாம ஒருத்தருக்கு பணத்தை தர மாட்டாங்க. அதிர்ஷ்டத்தால் கொடுக்கக்கூடிய ராகு கூட நீங்க அந்த அதிர்ஷ்டம் என்ற ஒரு சீட்டு விளையாட்டோ லாட்டரியோ கூட நீங்க மெனக்கிட்டு எடுக்கணும். அதுல ஒரு கூடுதல் கவனிச்சு இந்த நம்பர் நமக்கு லாபத்தை தருமே அப்படின்னு சொல்லி அறிவை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துறதுக்கு பேர் தான் நம்ம உழைப்புன்னு சொல்றோம். அப்ப அந்த உழைப்பு இல்லாம நமக்கு பணம் வராது. அப்படிங்கறதுனால உழைத்த பணத்தை நாம் எப்படி சேமிக்கணும் அப்படிங்கறதுல ஒரு தெளிந்த அறிவு இருக்கும். அந்த அறிவு இருந்துருச்சு அப்படின்னாக்க நீங்க எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், உங்களுடைய வாரிசுகளுக்கும் நீங்க அதை கொண்டு போக முடியுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப நம்ம என்ன பார்த்துட்டோம், குரு பார்த்தோம், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் பார்த்தோம், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சனியை பார்த்தோம், அடுத்து இருக்கக்கூடிய சூரியன். ஏன்னா இந்த சூரியன் நம்ம பார்த்தோம்னாக்க ஒரு அடிப்படையில அரசியல் ஞானம் இருந்தா போதும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு தலைமை பொறுப்புக்கான தகுதி நம்ம கிட்ட இருந்தா போதும், அதை ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஈஸியா கொண்டு வந்துடும். அப்ப ஈஸியா கொண்டு வர நம்ம என்ன ஆகும், ஒரு பெரும் வளர்ச்சிக்கு நம்ம தயாராகிறோம். அதே மாதிரி தலைமை பொறுப்புகளோட தயாராகிறோம். வளர்ச்சி என்பது எல்லாத்துக்கும் இருக்கும். ஒரு சாதாரண நிலையில இருக்கிற ஒரு திடீர்னு பணக்காரர் நிலையில பாக்குறான். ஆனா ஒரு ஆட்சி அதிகாரத்தோட நாம இருக்கும்போது அந்த ஆட்சி அதிகாரம் பணபலத்தோட மக்கள் பலம், அதான் சொல்லுவாங்க. நம்ம ஒரு இடத்துல பேசும்போது சொல்லுவோம் இல்லையா, ஒண்ணு ஆள் பலம் இருக்கணும், இல்ல செல்வ பலம் இருக்கணும் அப்படின்னா. ஏன் அந்த வார்த்தை சொல் பிரயோகம் வருது அப்படின்னா, இதுல ஏதாவது ஒன்னாவது இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். மக்கள் பலங்கிறது என்ன, சொந்தக்காரன் ஒரு 100 பேர் இருக்காங்க பக்கத்துல, நம்ம கிட்ட பேசுறதுக்கு யோசிப்பான். ஆனா ஒண்ணுமே இல்லாம ஒரு பரதேசியா இருக்கிறோம், நாம மட்டும் தனிச்சு இருக்கிறோம்னாக்க ஈஸியா நமக்கு. அப்ப அது யார் தரணும், சூரியன் தான் தரணும்.
மக்கள் பணத்துக்கு எல்லாம் சனி சனின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சனி என்பது மக்கள் கூட்டத்தை கொடுக்கவே ஒழிய நமக்கான அதிகாரத்தை கொடுக்காது. அது ஆளடிமைகள் மாதிரி நாம சொல்றதுக்கு எல்லாம் அவங்க ஆமாஞ்சாமி போடுறவங்களா இருப்பாங்க. ஆனா அரசியல் பணம் சூரியன் கொடுக்கக்கூடிய அந்த பணமா இருக்கட்டும் அல்லது மக்கள் செல்வாக்கா இருக்கட்டும், அந்த இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங்கா வந்து நம்ம பேசுறது சரின்னு சொல்றது மட்டும் இல்ல, நாம தவறே பண்ணினாலும் அது தவறுன்னு சுட்டி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு சூரிய பகவானுக்கு இருக்கு. அதனால சூரியன் மூலம் நம்ம சம்பாதிக்கக்கூடிய, அரசியல் மூலம் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம் தனங்கிறது எப்பயா இருந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனையில முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய தன்மை. ஏன்னா அந்த பிரச்சனை ஆகுங்கிறத நம்ம முன்னாடியே வந்து யூகம் பண்ணி சூரியனால் வரக்கூடிய இந்த பணம் எப்ப இருந்தாலும் இது நம்மளது இல்லை, அதனால வந்து இது சரியான முறையில கையாளணும் அப்படிங்கிற ஒரு தன்மையோடு நம்ம வந்து கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம பெருசா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த நிலையில இருந்து அடுத்து மேன்மையான ஒரு நிலையை பெறுவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு. இது அந்த ராகு பகவான் மட்டும்தான். நீங்க வந்து சின்ன முதலீடு போட்டீங்க அப்படின்னா ஒரு பெரும் முதலீடை கொடுப்பது ராகு மட்டும்தான். மற்றது எல்லாமே நம்ம உழைக்கிற இடத்துல வந்து 100 ரூபாய் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 120 ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கெபாசிட்டி இருக்கு, 130 கூட கெபாசிட்டி இருக்கு. ஆனா நீங்க 100 ரூபாய் போட்டா 500 கிடைக்கிறதும் 100 ரூபாய்க்கு 1000 கிடைக்கிறதும் ராகுனுடைய தன்மையில தான் இருக்கு. ஏன்னா இந்த ராகு அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு கிரகம். அப்ப இவங்க 4 பேர்த்தையும் இது சாப்பிடுமா அப்படிங்கிறதா 4 பேர்த்தையும் சாப்பிடாது. இந்த 4 பேர் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு மேலிருந்து ஒரு கண்காணிப்பு கேமரா மாதிரி இவர் வந்து அந்த கண்காணிப்பு கேமரால நீ யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணுவீங்க, எப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க, இது நியாயமான முறையில இருந்தா நான் நியாயமா நடந்துக்குவேன், அநியாயமா பண்ணீங்கன்னா நான் அநியாயமா போவேன். அப்ப என்னன்னா ஒரு நீற்றல் நிலையில வந்து இவர் இருக்கிறாரு. அப்ப வந்து யாரோட சேரணும்னு சொல்லி இந்த ராகு பகவான் தான் முடிவு பண்றாரு. அதனால நம்ம ராகு வந்து எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அதனுடைய முழு பவரையும் எடுத்துக்குதுன்னு சொல்றோம். அப்ப முழு பவரை எடுத்துக்குதுன்னு என்ன, நீ நல்லவனா இருந்தா நான் நல்லவன், நீ கெட்டவனா இருந்தா கெட்டவன், கண்ணுக்கு கண்ணு அடிக்கு அடி உதைக்கு உதை. அப்ப இந்த ராகு பகவானுடைய நீங்க சம்பாதிக்கிறது எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ராகு கொடுக்கறது வந்து அதை சொல்லுங்க ஜன நேரத்துல ஒரு பெரிய வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த ராகுவால தான் முடியும். அப்ப ஒரு பெரிய அசுர வளர்ச்சிக்கு ராகு உதவுறாரு. அப்ப அந்த ராகு பகவான் வந்து முதல்ல வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயங்களுக்கு ராகு பகவான் வந்து உங்க ஜாதகத்துல பலம் இல்லைன்னா தயவு செய்து ஷேர் மார்க்கெட் உள்ள நுழையாதீங்க. நான் 10 ரூபாய் போட்டு டெஸ்ட் பண்றேன், வேண்டவே வேண்டாம். அது வந்து நமக்கு ஒரே வராது. 10 ரூபாய் போட்டீங்கன்னா கிடைக்கும், 100 ரூபாய் போட்டீங்கன்னா கிடைக்கும், 1000 ரூபாய் போட்டா கிடைக்கும், 5000 போட்டாலும் கிடைக்கும். அதுவே 10,000 போட்டீங்கன்னா காலி பண்ணிடும், லட்சம் போட்டீங்கன்னா காலி பண்ணிடும். ஏன்னா ஆசையை காட்டி மோசம் பண்றதுல ராகுக்கு இணை வேற யாருமே கிடையாது. அப்ப ராகு பகவான் வந்து உங்களுக்கு பலம் இல்லை. அப்ப பலம்னா என்ன, ஒண்ணு இல்ல, ராகு பகவான் வந்து 3, 5, 11 இருந்துச்சுன்னா அடிச்சு துவங்குங்க, பயப்படவே தேவையில்லை. ஏன்னா அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய இடங்கள் இந்த இடங்கள் தான். அங்க மூளைக்கு தான் வேலை, அறிவுக்கு தான் வேலை. இன்னைக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டை இத்தனை நாள் நான் கவனிச்சுட்டு வரேன், இன்னைக்கு இப்படி இருக்கு, இது வந்து நாளைக்கு இந்த நிலை போகணும்னு ஒரு யூகம் கொடுக்குறது பாருங்க. அந்த யூகத்தால நீங்க ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை வந்து ராகு பகவான் கொடுப்பாரு. அப்ப இருக்கீங்க. அப்ப அந்த லாட்டரிக்கு பொறுத்த வரைக்குமே 5ஆம் இடம் முக்கியம் தேவை. 5ஆம் இடம் மட்டுமல்ல 12ஆம் இடமும் தேவை. ஏன்னா நம்மளுடைய சேமிப்பு சில நேரம் இந்த லாட்டரிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் நம்ம தமிழ்நாட்டில் தடை பண்ணாங்கன்னா பெரும் ஒரு அன்றாட காட்சிகள் கூட அந்த லாட்டரியில போய் எல்லாத்தையும் இழந்தாங்க. அப்ப அப்படி இழக்கும் போது அந்த ஒரு நிலை வேண்டாம் அப்படிங்கறதால நம்ம தமிழக அரசு தடை பண்ணுச்சு. ஆனா மற்ற மாநிலங்கள்ல இருக்கு, இப்பயும் இங்க இருந்து அங்க போய் லாட்டரி எடுத்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த 12ஆம் இட தொடர்பு அது வந்து நமக்கு ஒரு வீண் விரயத்தை தராது அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தா மட்டும் ராகு பலமா இருக்கும் பட்சத்துல நீங்க சாதாரணமா லாட்டரி எடுக்கலாம், நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து 5, 11 உங்களுக்கு பலமா இருந்து ராகுனுடைய தொடர்புகள் அல்லது 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு இருக்குமாயின் தாராளமா வந்து குதிரை ரேஸ்ல நீங்க தாராளமா இது பண்ணலாம், போட்டி பந்தயங்களை வந்து தாராளமா, கிரிக்கெட்ல கூட நீங்க பணம் கட்டலாம். ஆனா இவங்க அந்த ராகுனுடைய நட்சத்திரம் அங்க இருக்கணும். அப்ப அந்த ராகு அங்க இருக்கணும். அதே மாதிரி வந்து இந்த நம்ம சொல்றோம் பணக்காரகன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ஈர்க்கக்கூடிய கிரகங்கள்ல அதுல வந்து முதல் தரமான குரு பகவானுடைய தொடர்பு இருக்கணும். நீங்க அதிர்ஷ்டம் அப்படின்னு நீங்க போயிட்டீங்கன்னா ராகு மட்டும் தனிச்சு ஒருத்தருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கவே முடியாது. குருவுடைய துணை இல்லாமல் எந்த ஒரு தனி மனிதனும் அதிர்ஷ்டத்தை பெற முடியாது அப்படிங்கிறத நீங்க வந்து தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்த நாக்கு வந்து இந்த பணம் என்ற அப்படி ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்துட்டோம். இது வந்து ஒரு பஞ்சபட்சி சார்ந்த ஒரு அமைப்பு. அதோட வந்து ஒரு நம்மளுடைய உரையை வந்து நிறைவு பண்ணுவோம். இது வந்து நீங்க கொஞ்சம் குறிப்பு எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பிரசனமா இருக்க மாதிரி தான் பஞ்சபட்சியில நிறைய சக்சஸ் பெற முடியுது.
பஞ்சபட்சி அவ்வளவு துல்லியமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டியா. ஏன்னா இது வந்து நம்ம வகுப்பு சார்ந்த ஒரு விஷயம். நம்ம பஞ்சபட்சி வகுப்பு ஏற்கனவே நம்ம எடுத்திருக்கோம், அடுத்து போடணும்னு சார் சொல்லிட்டு இருக்காரு. அதற்காக இந்த குறிப்பை நீங்க வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியா ஒரு 7-8 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். நிச்சயம் வந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க. ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே ஒரு விஷயம் தெரிவிக்க முடியாது. சாப்பிடுதான் சார் போறோம். அடுத்து யாரு இன்னொருத்தர் இருக்காரா? இது கொஞ்சம் பெருசுதான், தனியா கேட்க முடியாது. ஏன்னா ஒரு 9 விதிகள் இருக்கு. ஏன்னா இது கொஞ்சம் முக்கியமானது. ஒரு 10 நிமிஷம் முடிக்கிற மாதிரி பாக்குறேன். சரிங்களா? சரி. கேட்கறவங்க வந்து இது லைவ்ல போயிட்டு இருக்கு. நீங்க மறுபடியும் கூட கேட்டுக்கலாம். நீங்க அதனால எழுதணும்னா டைம் ஆயிடும். கண்டிப்பா ஃபாலோ பண்ண முடியாது. மறுபடியும் ரிப்பீட்டேஷன் சொல்ல முடியாது. டைம் ஒரு லிமிட்டடு 15. சரி, அது இன்னொரு முறை பார்த்துக்கலாம் சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு கொஞ்சம் பெரிய பதிவு. ஏன்னா அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு எந்த நிலையில இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அது மாதிரி ஒரு ஷார்ட்டா வந்து நான் சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா வந்து இப்ப வந்து ஆடூருங்கிற ஒரு முறை வந்து நிறைய முறைகள் இருக்கு. பிரசன முறைகள் வந்து இருக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜாமக்கோள் ஆடூரம் இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்கு. இப்ப இது என்னன்னா பஞ்சபட்சி ஆடூரம் அப்படிங்கிறது நம்ம மூல நூல்கள்ல நிறைய இருந்தாலும் கூட அதை பெரிய லெவல்ல விருத்தி பண்ணி யாரும் கொண்டு போகல. ஆனா அது நம்ம ஜோதிட மையத்துல நாம பயிற்சி எடுக்கிற இடத்துல நாம வந்து அதை ரொம்ப சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்ப வந்து இப்ப ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிறத ஒரு ஆடூரம் மூலமாக அவங்க கேள்வி முன்வைக்கிறாங்க. எனக்கு வந்து குழந்தை இல்லை, எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும், அப்படி குழந்தை பிறந்தா அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, எதன் மூலமாக அந்த குழந்தை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற அந்த குழந்தை இருக்கா இல்லையாங்கிற ஒரே கேள்வியில இவ்வளவு பதில்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அவங்க கேள்வி கேட்கறது என்ன, எனக்கு குழந்தை இருக்கா இல்லையா, ஒரு கல்யாணமாயி 5 வருஷம் ஆச்சு, அது வந்து 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அவங்க முன் வைக்கிறாங்க. அப்ப வந்து நமக்கு எல்லாமே வந்து தெரியும். இந்த பஞ்சபட்சி அப்படிங்கிற ஒரு அட்டவணையை வந்து நம்ம நிறைய பேர் வந்து சரியா ஃபாலோ பண்றது இல்லை. அந்த வளர்பிறை தேய்பிறைக்கு தகுந்த அந்த அட்டவணையை நம்ம சரியாக பயன்படுத்துவோமானால் அந்த ஆடூர பஞ்சபட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல 100க்கு 100% மிக சரியாக பலன் சொல்ல முடியும். அப்ப இதுல வந்து எப்படி வந்து உங்களுக்கு பலன் அளிக்குது அப்படிங்கிறப்போ, இப்ப நீங்க குழந்தை இருக்கா இல்லையா, நீங்க மற்ற பிரசன முறைகள் என்ன பண்ணுவோம், ஆடூர முறையில இருக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு இது சொல்லுவோம். அடுத்து என்ன சொல்லுவோம், இந்த ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணி ஒரு காலத்துக்குள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனா இந்த ஆடூர பஞ்சபட்சியில உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பலன் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அவர்கள் வந்து மருத்துவம் மூலம் குழந்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா, வழிபாடு மூலம் குழந்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா, இயற்கையிலேயே குழந்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா. 5 வருஷம் 10 வருஷம் இல்லாதவங்களுக்கு கூட இயற்கையிலேயே குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு தத்துவத்தை வந்து அது வந்து சொல்லுது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து அதற்கான ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணுது. 1 வருஷமா, 6 மாசமா, 3 மாசமா, 2 வருஷமா, எப்ப கிடைக்கும் அப்படிங்கறத நமக்கு வந்து சொல்லப்படுது. அப்ப வந்து ஒரு மருத்துவம் மூலம்னாலும் நம்ம மருத்துவம் மூலம் நீங்க போய் அதை முயற்சி பண்ணல அப்படின்னு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னாக்க வந்து ஒரு வழிபாடு எடுத்துக்கோங்க, வழிபாடு மூலம் வந்து உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றதுக்கு இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு இயற்கையே குழந்தை கிடைக்கும். அப்ப குழந்தையே கிடைக்கலங்கிறது நமக்கு தெரியப்படுத்துறது. அப்ப குழந்தையே கிடைக்கல அப்படின்னா கூட நீங்க வந்து இவ்வளவு காலத்துக்குள்ள நீங்க ஒரு தத்தெடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. தத்தெடுக்கக்கூடிய இந்த திசை பார்த்து இந்த இடங்கள்ல போய் நீங்க குழந்தையை தத்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குழந்தை நீண்ட காலம் வாழ்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாரிசு தன்மையை உருவாக்கும். அப்படிங்கிற வரைக்கும் இந்த பஞ்சபட்சியில பாக்குறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு. இது நம்ம வந்து புதுசா வந்து ஆய்வு பண்ணி நிறைய விஷயங்கள் எடுக்கிறோம். அதாவது மூல நூலை தழுவி மூல நூல்ல இருந்து எதையும் சிதைக்காம சில விஷயங்களை வந்து நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால பஞ்சபட்சியில வந்து நிறைய விஷயங்கள் வந்து புது புது விஷயங்கள் ரொம்ப சரியாக பலனளிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி என்னுடைய சிற்றுரை நிறைவு செய்ய நன்றி. நன்றி திரு சடையப்பன். பஞ்சபட்சிக்காக தனி ஒரு கிளாஸே ஒன்று நம்ம விரைவில் ஏற்கனவே போட்டிருக்கோம். மீண்டும் ஒரு கிளாஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக விரைவில் போடப்படும். உங்களோட டேட்டை அனௌன்ஸ் பண்ண ஒரு சடையப்பாவை கேட்டுட்டு அனௌன்ஸ் பண்ணலாம். நன்றி திரு சடையப்பன். அடுத்த